ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. 2-3 முக்கிய நாட்டு நடப்புகளை பற்றி முதல்ல பேசுகிறோம். முதல்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகி பதில் சொல்லணும். அவருக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க. இந்த தேர்தல் இதில் நடந்து முடிஞ்சது. தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசிய வழக்கில் அவருக்கும் அவருடைய தம்பிக்கு சம்மன். ஆள் அப்ஸ்காண்ட், தலைமறைவு. என்ன நோக்கம் அப்படின்னா, 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதாக இருக்கிறது. அந்த 41 பேர் மரணமானார்கள் இல்லை, அவங்க குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு ரொம்ப விரைவாக போகிறார்ல. 1 மணி நேரத்தில் போயிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. உடனே வேண்டிய பரிகாரம் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு அரசு வேலை அப்படின்றதுல நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். அந்த அரசு வேலை கொடுக்குறதா சொல்லி ஏற்பாடு, அது சரியா தவறான்றது அப்புறம் விமர்சனம் பேசுவோம். இதற்குள்ளாகவே செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்றது விஜய் தரப்பினுடைய ஒரு தீவிரமான எண்ண ஓட்டமாக இருக்கிறது. அவங்க தரப்பில் செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சுட்டு அங்கே போய் கரூர் மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அந்த வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் தரணும் அப்படின்றது. அதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஆதவ அர்ஜுனா பேசிய ஒரு பேச்சு, கணக்கை முடிப்போம், அந்த 41 பேர் இறந்ததுக்கான கணக்கை முடிப்போம், எங்கள் மீது அபாண்டமாக சொல்லிவிட்டார்கள், இப்படியான விஷயங்கள். குறிப்பாக திமுக தான் தவறு செய்தது என்பதாக இவர் தரப்பில் சொல்கிறாங்க. விசாரணை உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் மானிட்டரிங், கண்காணிப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள், நீங்கள் இவர்கள் தான் குற்றவாளியின் முன்முடிவு எடுத்து நீங்கள் பேசுவது சரியாக இருக்குமா? அதுவும் ஒரு ஆளுங்கட்சியான பிறகு அவர்களுக்கு சில சலுகைகளை அறிவித்து விட்டு, வேலை வாய்ப்புன்றதை ஏதோ உத்தரவாதம் மாதிரி கொடுத்து விட்டு, இது சாட்சி கலைப்பில் வருமா வராதான்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இதை ஒட்டி திமுகவில் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார். இந்த வழக்கு சம்பந்தமாக இவர்கள் தொடர்ந்து இப்படி பேசி கொண்டிருக்கின்றார்கள். வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை. எனவே இது சம்பந்தமாக இனி பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது ஒன்று. தொடர்ந்து இவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை விசாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி சேர்த்து ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில், அது அவசர வழக்காக எடுத்து நாளை செவ்வாய்க்கிழமை விசாரிக்கிறதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஏன் இந்த விளையாட்டு விளையாடுறாங்க? இப்போ 41 பேர் நடந்தது கடந்த திமுக ஆட்சியில். அதில் திமுக தரப்பில் பெரும் பங்கு இருக்குது, அந்த ஆட்சி தரப்பில் பெரும் பங்களிப்பு இருக்கிறது. எந்த பங்களிப்புனா, ஒரு அலட்சியம். விஜய் தாமதமாக வருகிறார், அவருக்கு உள்ளே ஏற்கனவே ஒரு கூட்டம் காத்திருக்கிறதுக்கான ஒரு கூட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. சாயங்காலத்துக்கு மேலே நிறைய தொழிலாளர்கள், இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரவங்க எல்லாருமே இன்னும் கூடுதலான ஒரு இது கரூரில் கூட்டம் அதிகப்படியாக சேரும். விஜயோடு சேர்ந்து வர இந்த கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து அந்த இடம் கொள்ளாது, விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எச்சரித்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. இந்த தரப்பில் நாங்கள் இல்லை, காரணம் திமுக தான் விஜய் தரப்பில் சொல்கிறாங்க, அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. திமுக தரப்பு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம், அது ஏற்புடையது அல்ல. எனக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் வேணும்னாக்கா, விஜய் மட்டுமே காரணம் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் காவல்துறை, உங்களோட கட்டமைப்பு எல்லாம் நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்ற கேள்வி இருக்கிறது. இந்த சிக்கல் பெருஞ்சிக்கலாக இருக்கிறப்ப, இந்த அதிகாரத்துக்கு வந்துட்ட உடனே விஜய் ஒரு தரப்பாக பேசி கொண்டிருப்பது சரியான்ற கேள்வி இருக்குது. திமுக அதுதான் பொறுப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இது நீதிமன்றத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் கணக்கை முடிப்போம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கணக்கை முடிப்போம்னா என்ன கணக்கை முடிப்பீங்க? உங்கள் மேலே பழி சொன்னதுக்கு கணக்கை முடிப்பீங்களா? அந்த பழி வாங்குற நோக்கத்தோடு நீங்கள் இதை செயல்படுத்துகிறீங்களா அந்த வழக்கை வச்சுக்கிட்டு? அதுக்காக தான் செந்தில் பாலாஜியை நீங்கள் பிடிக்கணுன்ற வேகம் காட்டுங்களா? அந்த கேள்விகள்லாம் டைவர்ட் ஆகுது, மடம் மாறுது. அவர்கள் ஊழல்வாதிகள், உண்மையிலே வழக்கு அதில் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க, இந்த பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க, பிடிச்சி உள்ளே போகிறதுல தப்பே இல்லைன்னா அதில் அவர்களுக்கெல்லாம் கருணையே பார்க்க முடியாது. ஏன்னா நாட்டு மக்களோட அந்த வரி பணத்தை, அவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சு வச்சு சேர்த்துருக்கிற கும்பல் தான் அந்த கும்பல். எந்த காலத்துலேயும் கருணை காட்டக்கூடியது, தூக்கி உள்ள போடுங்க, சொத்தை பறிமுதல் பண்ணுங்க, அதுதான் மெயின். அதை செய்தால் விஜயை கொண்டாடுவாங்கன்னு ஏற்கனவே பேசியிருக்காங்க. இந்த விடயத்தில் ஆதவ அர்ஜுன் பேசி கொண்டிருப்பது சரியா என்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வியாக இருக்குது. அது ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் சரியாக இருக்கிறது. நீதிமன்றமும் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை பார்க்கும் அப்படின்றது தான் பரவலாக பேசப்படுகிறது. ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கிறது.
அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நேற்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் ஏற்கனவே அங்க இருந்தவங்க இப்ப விஜய் பக்கத்துக்கு போனவர்கள் ஆங்காங்கே தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து மோதல் வலுவாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தரப்புல கம்யூனிஸ்டுகளை வந்துட்டு நேற்று வரை எங்களோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் துரோகம் செய்துவிட்டு சோஃபா அந்த சோஃபா செட்டு வந்ததால துரோகம் செய்துவிட்டு போனதாக பேசுறாரு உதயநிதி. இது உடனே கம்யூனிஸ்ட் குறிப்பாக சண்முகம் தோழரும் சரி, வீரபாண்டியன் தோழர் சிபிஐ 2 பேருமே கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து வீரபாண்டியன் தோழர் சிபிஐ அவர் பேசும்போது சொல்கிறார், எந்த காலகட்டத்தில் ஒரு விடுதலை போராட்டம் மக்களினுடைய விடுதலைக்காக, அது நியாயமான கருத்து. கம்யூனிஸ்டுகள் அளவுக்கு மக்களுக்கான பணியில் இங்கே யாரும் இருந்ததில்லை. வந்தவர்கள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போகிறதுல தான் இருந்திருக்கிறாங்க. அந்த கொள்ளை கும்பல் ஆட்சிக்கு இவர்கள் துணையாக இருந்திருக்கலாம் வேணால் குற்றச்சாட்டு சொல்லலாம். மற்றபடி களப்பணியில் கம்யூனிஸ்டுகளுடைய வேலைப்பாடுன்றது வேற. அது அந்த கம்யூனிஸ்டுகளை வந்து சோபா செட்டை பார்த்த உடனே நேராக ஆசைப்பட்டு ஓடிட்டாங்க அப்படின்றது கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இது கண்டிக்கக்கூடியது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சோபாவும் இல்லை, ஒரு கல்லாப்பெட்டியும் இல்லை அப்படின்றது வீரபாண்டியனுடைய தோழர் அவருடைய கடும் கண்டனத்தில் அந்த பதிவு இருக்குது. இது கல்லாப்பெட்டி இல்லை, எந்த பெட்டி? கல்லாப்பெட்டினா பணம் வைக்கிறது, சோஃபானா அதை வச்சு கொண்டுட்டு போகிறது அப்படின்னு. இந்த பக்கத்தில் சிபிஎம் சண்முகம் அவரும் சொல்கிறாரு, இது வந்துட்டு இந்த சோஃபா வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய். துரோகம் நாங்கள் செய்யலை. நாங்கள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு கொள்கை முடிவோட நாங்கள் முடிவெடுத்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம். அதோடு சரி, தேவைப்படும் போது அதை எதிர்ப்போம். மக்களுக்கு விரோதமாக இருந்தாக்கா எதிர்ப்போம். சில விஷயங்களில் வேண்டும்னாக்கா அதுக்கு ஆதரிப்போம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். மற்றபடி நாளைக்கு ஒரு பொது விஷயத்துக்கு திமுக அணி போராட்டத்துக்கு கூப்பிட்டாலும் அங்கேயும் போய் பங்கெடுத்துப்போம். ஏன்னா பொது விடயத்துக்கு சேர்ந்து களத்தில் நிற்கும். அதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் தொடர்ந்து திமுக அப்படி விமர்சிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்றது தான் பதிலுக்கு சண்முகம் தோழர் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் அவரும் கடுமையாக தாக்கி இன்றைக்கி கூட அந்த சலசலப்பு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் குறுக்கால வந்து ஓடி வராரு வைகோ அவர்கள். இந்த குதிரை பேரம்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னா இப்போ வைகோ அங்கே ஓடிட்டார்ல இங்கே இருந்துக்கிட்டு. நேற்று வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு தலைவர் உலகத்திலே, இந்தியாவிலே, லோகத்திலே அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்தே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு முழங்கிட்டு இன்றைக்கி திடீர்னு அந்த பக்கம் போயிட்டு அதுக்கு ஒரு வியாக்கானத்தை சொல்கிறாரு வைகோ. காரணத்தை அடுக்குவதில் அவர் மாதிரி அடிச்சுக்கிற ஆளே கிடையாது, கில்லாடி. அவர் போய் சேர்ந்துட்ட உடனே அவர் சொல்கிறாரு வந்துட்டு, துரோகம் செய்தது குதிரை பேரம்னாக்கா முதலாக குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்தியது திமுக தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஏன்னா கம்பத்தில் வந்து இவருக்கு முன்னாடி பழைய காலத்தில் இவங்களுடைய கட்சி மதிமுக ஆட்களை இந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, குதிரை பேரம் பேசி வாங்கிட்டார்கள். அப்படி ஒரு துரோகம் செய்கிற அந்த கட்சி, குதிரை பேரம் நடத்துகிற கட்சி ஏன் திரும்ப நீங்கள் முட்டு கொடுத்து 2 முறை முட்டு கொடுத்து அந்த கட்சிக்கு பக்கபலமாக இருந்திருக்கீங்க. உள்ளே போயிருக்கீங்க, வெளியே வந்திருக்கீங்க, திரும்ப உள்ளே போயிருக்கீங்க, இப்போ திரும்ப வெளியே வந்திருக்கீங்க. ஏன் வைகோ அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது அவருக்கு. கேட்டால் நீங்கள் வந்து ஊடகத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஊடகமா, நீங்கள் இந்த ஊடகமா அப்படின்னா அநாகரிகமாக பேசுகிறது. அப்புறம் திரும்ப அடுத்த நாளே மன்னிப்பு கேட்குறது. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப பேட்டி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து என்னை வம்பு வளர்க்கணும், என்கிட்ட சில கேள்விகளை நீங்கள் வந்து முரண்பட்ட பதிலை வாங்கணும்னு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அவராகவே எமோஷனல் ஆகிக்கிறார். என்னன்னே தெரியல. அவர் உங்களுக்கு பிடிக்கல, போயிட்டீங்க, நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருங்க. விஜய் தான் உலகத்துக்கே ரொம்ப முன்னோடி அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் உருட்டுங்க, அது உங்கள் உருட்டு, உங்கள் பாடு. அதை எல்லாம் நம்பணும் மக்கள் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்து மற்ற கட்சிகளை வந்து நீங்கள் பேசுறதுக்குலாம் அதுதான் சிக்கலாகுது. விஜய் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் போயிட்டு வரப்போ விஜயை தூக்கிட்டு போகிறதுல, கூட மேலே வச்சு நீங்கள் தலையில் தூக்கிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் இங்கே. ஆனால் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் என்னன்னாக்கா, இது நான் இப்படி இருப்பதுக்கு ஒரு நியாயத்தை நான் வச்சுட்டு அந்த நியாயத்துக்கு நீங்கள் எல்லாம் உடன்படணும் அப்படின்னு பேசுவது சரியாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு கூடவே இன்னொரு சப்பக்கட்டாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், கட்சி கொள்கை தான் எங்களுக்கு முக்கியமொழிய பதவியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய நிகழ்ச்சி ஒன்றில் வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த சோப்பா பேட்டி கொடுக்கும்போது ஊடகத்துக்கு, இந்த சோப்பா மாடல் சோப்பாவுக்காக வேலை போயிட்டாங்க, குதிரை பேரம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வராங்கன்னாக்கா, உண்மையாக இருந்த ஆதாரத்தை வெளியிட்டும். கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் சொல்கிறாங்க, ஆதாரத்தை வெளியிடுங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஆதாரத்தை வெளியிடுங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கை என்னவோ எடுங்க, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார். இதெல்லாம் சுற்றி வளைச்சி என்னன்னா, குதிரை பேரம் அப்படின்னு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. குதிரை பேரம் என்னன்றதுக்கு விளக்கம் சொல்லிட்டா,
சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை கொடுத்து வாங்குறது. இந்த பக்கம் தாவேகாவிலையும் நடந்திருக்குது, அந்த பக்கம் திமுக தரப்பிலும் நடந்திருக்குன்ற வழக்கும் இருக்குது. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. தாவேக தரப்பில் நடத்தியிருக்காங்களான்றதுக்கு ஒன்றும் ஆதாரம் கிடைக்கல. ஆதாரத்தை இருந்தால் நீங்கள் வெளியிடுங்கள் அப்படின்னு தான் இப்போ விஜய்க்கு ஆதரவாக நின்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் கேட்குற கேள்வி, ஆதாரத்தை இருந்தால் திமுக வெளியே போடட்டும், சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அது ஆதாரம் எதுவும் இல்லாமல் நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த நாடு வந்துட்டு நாசமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக விஜயை நாங்கள் ஆதரிச்சே தீரணும், இல்லைனாக்கா அந்த நாடு ரொம்ப ரொம்ப நாசமாக போயிடும். வந்த ஒரே வாரத்தில் 120 கோடி வந்து சுருட்டிட்டதாக பதிவர்கள் வந்து போட்டிருக்காங்க. வெளிப்படையான பேச்சு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரே வந்துட்டு தாவேகா வழக்கறிஞரே முறையிட்டு மனு கொடுத்துருக்கிறாரு. திமுகவை சேர்ந்த, குறிப்பாக அதிகமாக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த வழக்கறிஞர் பிரிவுக்குள்ளாக பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ளே போட்டிருக்கிறாங்க. அப்போ கட்சியில் இருக்கிற வழக்கறிஞருடைய கதி என்ன ஆகுது அப்படின்ற கொதிப்பு அதுக்குள்ளாக இருக்கிறது. இந்த நிலைப்பாடு, இப்படியான ஒரு நியாயமான கட்சி, யோக்கியமான கட்சியை வந்து நாங்கள் வந்து தாங்கி பிடிச்சி நிற்க வேண்டும் அப்படின்றது தான் கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸுடைய நோக்கமாக இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. இப்படி ஒரு கட்சி, கிடைக்காத ஒரு கட்சி வந்து கிடச்சிருக்குதுங்களா. ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு துறையில் ஒரு பிரிவில் மட்டும் எவ்வளவு பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்களே. அப்படின்றப்ப அப்படியான ஒரு கட்சி நம்ம விட்டுடக்கூடாது. அது மக்களுக்கு பெரிய பலன். காசு வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறது இருக்குல்ல, அது மக்களுக்கான நற்பணியில் அதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிருக்கலாம் இந்த கூட்டணி கட்சி. அதுக்கு அந்த ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இந்த கட்சியை இவங்க ஆதரித்து முட்டு கொடுத்துட்டு நிற்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. மற்றபடி மக்கள் நலன் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை. வேறு ஏதாவது நலன் இருக்குதுன்னா அது அவங்கள தான் கேட்கணும். எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, கல்லாப்பெட்டி முக்கியம் இல்லை, சோஃபாவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அதிகாரம் முக்கியம்னா அதுவும் இல்லைன்றாங்க. வந்து எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நாளைக்கே இந்த பதவியை தூக்கி போட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியலை. தொடர்ந்து இதை தாண்டின ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. இதை பற்றி யாருமே பேசலை. சோஃபா செட்டு விஷயத்தை விட இன்றைக்கி காவிரி தண்ணீர் பிரச்சனை, கல்லணை காய்ந்து போயிருப்பது ட்ரோன் ஷாட்டில் எல்லா காட்சி ஊடகங்களும் வெளிப்படுத்துது. நேற்று முதலாக தினமலர் அந்த வறண்டு கிடக்கிற படத்தை வெளியிட்டது. இப்போ குறுவை சாகுபடி போயிடுச்சு. அடுத்தது தாளடி சாகுபடி, நெல் சாகுபடி, அதுவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. வர வேண்டிய தண்ணியில் கடந்த ஆண்டு இந்த தேதியில் இந்த நாளில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த கல்லணை இப்பொழுது வறண்டு போயிருக்கிறது. குடிநீருக்கே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இப்பொழுதே வந்துட்டு போர்வெல் எடுக்கிற தண்ணி உப்பு தண்ணியாக வருகிறது. கடலோர பகுதிகளில் வர்றது பிரச்சனை இல்லை, இங்கேயே அந்த மாதிரி வந்திருக்குதுன்னு ஒரு அபாய கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். மீதி இருக்கிற பகுதிகளில் இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒசூர் இந்த பகுதியிலேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாயப்பட்டறையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் ஆற்றில் கலந்து சுற்று வட்டார பகுதி கிணத்துலேருந்தே நுர வர ஆரம்பிச்சிருக்குது. மிக மோசமான ஒரு அபாயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கிறோம். குடிநீர் என்பது கேள்விக்குள்ளாகிட்டு இருக்குது. விவசாயத்துக்கான இது மொத்தமும் போயிடுச்சு. ஒரு கட்சி மட்டும் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தது. அந்த கட்சியை வந்து முட்டாளாக்கியாச்சு. அந்த கட்சியை வந்து ஒரு காமெடியாக மாற்றியாச்சு. அந்த கட்சியெல்லாம் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டதாக சொல்லி ஒரு இதை பிரச்சாரம் தொடங்கியாச்சு. ஆனால் அந்த ஒரு கட்சியை தவிர மீது எந்த கட்சியும் பேசவே இல்லை இந்த விஷயத்தை. தண்ணி மலடாயிட்டு இருக்குது, மண் மலடாயிட்டு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காது. டெல்டா பகுதியில் தான் விளையிற நெல் அது இன்னைக்கு இல்லை. இப்போவே கிலோ 5 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மோசமான ஒரு விளைவை சந்திக்கும். இப்போ அடுத்த சாகுபடியும் வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா, குறுவை இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்த சாகுபடியும் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா ஒரு பெரிய பஞ்சத்துக்குள்ளாக தமிழ்நாடு விடும். அப்போ விசிலை வச்சு அடிச்சுட்டே இருந்தால் போதும், சோறும் தண்ணியும் கிடைச்சிருன்னு இருக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. கத்திக்கிட்டு இருந்த ஒரு கட்சியை வந்து கடைசி வரைக்கும் திரும்பியே பார்க்கல. என்ன இதுதான் இன்றைக்கி இந்த நிலைமையாக மாறிட்டு இருக்குது. எல்லா கட்சிகளும், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இந்த மேக்கதாட்டு அணை விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷ தண்ணீர் வந்துட்டு இருக்குது. ஒரு விசாரணை நடத்தணும். குறிப்பாக நீர்வளத்துறையை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம புசி ஆனந்த் அவர் வேறு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தண்ணியை பற்றி இது வரைக்கும் திறந்து ஒரு வார்த்தையும் எங்கேயும் பேசவே இல்லை. நீங்கள் எல்லாம் கூப்பிட்றீங்க, எல்லாரையும் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, அதிமுகவில் வந்து வாங்கன்றீங்க, எல்லோரும் ஓடி வாங்குறீங்க, நல்லா பிரியாணி விருந்து நல்லா சாப்பிட்றீங்க, ஓடி குறுக்குன்னு எடுக்கணும் ஓடுறீங்க. இதில் இருக்கக்கூடிய ஆர்வம், இந்த நீர் இப்படியாக இருக்கிறது, இந்த பிரச்சனை இப்படியாக இருக்கிறது, சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் புசி ஆனந்த் சத்தியம் பண்ணிட்டு உட்காந்துங்கிறாரு. நான் வாயை திறந்து பேசவே மாட்டேன், இட்டுக்குன்னு வர்றது இட்டுக்குன்னு போகிறது மட்டும் என் வேலை அப்படின்றதில் தான் உறுதியாக இருக்கிறாரு. வேறு எதுவுமே தெரியல அவருக்கு. அதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது எதை நோக்கி நாம் நமக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம்?
நாளைய எதிர்காலம் நம்ம தலைமுறை எங்கே போயிட்டுருக்குது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அரசியல் வைக்க போகிறோம், என்ன மிச்சத்தை வைக்க போகிறோம், குடிநீர் மிச்சம் வைக்க போகிறோமா, அந்த மண்ணை மிச்சம் வைக்க போகிறோமா, விவசாயத்தை மிச்சம் வைக்க போகிறோமா, எதுவும் இல்லைன்றது கேள்விக்குறி. பணம் மட்டுமே அந்த கடன் வாங்குகிற பணம் இங்கே இருக்கும், அதில் கமிஷன் அடிக்கிற பணம் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கும், அது மட்டுமே வாழ்க்கை ஆகிடுமா, இதற்காக மட்டுமே நம்ம விசில் அடிச்சுட்டு இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த தலைமுறை யோசித்து பார்க்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். இரு தம்பி, முக்கியமான ஒரு விஷயத்தை பேசாமல் விட்டுட்டேன். என்னடா இவ்வளவும் பேசினாவான், சொம்பாச்சு சீமானுக்கு, இந்த உதயநிதி சீமான் சந்திச்சிட்ட பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. பேசினா என்ன நடக்கும்? பேசினா என்ன நடக்கும்? பேசாட்டி போனால் என்ன நடக்கும்?